மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. அடியேன் ராமானுஜதாசன் மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் இந்த தை மாதத்தினுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் அன்றாட வழிபடக்கூடிய நரசிம்மரும் விஷ்ணுமாயனும் இந்த தை மாதம் முழுவதும் மட்டுமல்ல வருகின்ற மாதங்களில் உங்களுக்கு நற்பலனை தர வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கின்றேன். மாயன் மயம் இதை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்க என்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. தை மாதத்தினுடைய அதாவது சொல்வாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று. கண்டிப்பாக தை மாதம் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையுமா என்பதை இப்ப நம்ம சொல்லி பிரசனத்துல பார்க்க போறோம். துலாம் ராசி அன்பர்களே, என்னை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடும் குருவரனும் இருக்குமானால் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அந்த வகையில துலாம் ராசிக்கு இந்த தை மாதம் சொழி பிரசனம் என்ன சொல்கின்றது என்பதை பார்ப்போம். துலாமை பொறுத்தவரைக்கும் சித்திரை 3 நாள், துலாமை பொறுத்த வரைக்கும் சுவாதி, துலாமை பொறுத்தவரை விசாக 1, 2, 3. துலாம் ராசி அன்பர்களே, அற்புதமான ஒரு யோக பலன் கிடைக்கத்தான் போகின்றது இந்த தை மாதத்துல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா 3 கிரகங்கள், இந்த முத்தான 3 கிரகங்கள் இந்த தை மாதம் முழுவதுமே துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான யோக பலனை தரும் என்பதைத்தான் சோழி பிரசனம் சொல்கின்றது. குரு ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து நற்பலன்களை தர தொடங்குகின்றார். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சனி 6ஆம் இடத்துல அமர்ந்து நற்பலனை வழங்குவார். குருவும் சனியும் சேர்ந்து நற்பலனை தருகிற ஒரு அற்புதமான ஒரு யோகம் இந்த தை மாதத்துல பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு அமைகின்றது. நல்ல வேலை வாய்ப்புகள், இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலும், வீண் பழிபாவங்கள் இருந்து விடுபட கொண்ட ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமையும். அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவும் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவும் அமர்ந்து நண்பர்களை வழங்குகின்றார்கள். என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா கேதுவை பொறுத்த வரைக்கும் ஞானம் மட்டுமே கிடையாதுங்க, நல்ல ஒரு நன்மைகளை வழங்குவதற்கும் இவர் துணை இருந்தாலே போதும். அந்த வகையில் கேதுவினால முழுமையான நற்பலனை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை துலாம் ராசிக்கு இந்த தை மாதம். ராசிநாதன் பாத்தீங்கன்னா கலத்திரகாரகன் சுக்கிரன் புதனுடன் இணைந்து புத சுக்கிர யோகத்தை வழங்குகின்றார். இந்த புத சுக்கிர யோகம் என்பதெல்லாம் பிள்ளைகள் மத்தியிலையும் சரி கணவன் மனைவி மத்தியிலும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். அதே நேரத்துல தட்டு தடுமாறிய தொழில் தலை நிமிர்ந்து நடக்கும். மதில் மேல் பூனையாக புரிபடாத வாழ்வுக்கு ஒரு புரிபடுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். அரசியல்ல, ஆன்மீகத்துல, பொது வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்று கழகை விளைவிக்கலாம். இது ஒரு அருமையான தருணம். இதை தரக்கூடியதான் புதன் சுக்கிர யோகம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குருவின் பார்வை ராசியில் பதிகின்றது. இந்த குரு பகவானுடைய பார்வை பாத்தீங்கன்னா இந்த குருவின் பார்வை தானே தவம் 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 செய்தால் மட்டுமே குருவின் பார்வையை முழுமையான நற்பலனை பெற முடியும். அந்த வகையில பார்க்கும்போது குருவின் பார்வை ராசியில் பதிகிறது. கலத்தகாரன் சுக்கிரனுக்கு குரு பகை. இந்த பாத்தீங்கன்னா குரு பாத்தீங்கன்னா 2 குரு தான் என்ன பாத்தீங்கன்னா ஒரு உரையில பாத்தீங்கன்னா 2 வாலி இருக்காது. அந்த வகையில பார்க்கும் பொழுது கலத்திரகாரன் சுக்கிரனுக்கு யார் பார்த்தா குரு பகை. குரு வக்ரம் பெற்றிருக்கிற ஒரு காரணத்தினால அதனால எந்த பாதிப்பும் இல்லைங்க. குரு வக்ரம் பெற்றிருப்பது ஒரு யோகம் தானே. தாமதப்பட்ட காரியங்கள் இப்பொழுது தடையின்றி நடக்க தொடங்கும். மெதுவாக இது நீங்க இயல்பாகவே வாழ்க்கையில் உணர தொடங்குவீர்கள். நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றம் வந்து சேரும். அந்த முன்னேற்றம் தொழிலாக இருக்கலாம், வாழ்வாக இருக்கலாம். குரு மாதம் முழுவதும் வக்ர ஏகத்திலே இருக்கின்றார். அது ஒரு விதத்துல நன்மைதாங்க துலாம் ராசிக்கு. அவரது பார்வை ராசியிலும் 3, 5 இடங்களில் பதிகிறது. எதிர்ப்புகள் விலகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தை மாதம் துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலம். ஒரு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி நல்ல யோக பலனை தரக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைகின்றது. அதே நேரம் சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெற வேண்டுமானால் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபடுவது அற்புதமான யோக பலனை தரும். அதே நேரம் குருவை பொறுத்த வரைக்கும் முருகன் தானே. திருத்தணி முருகனை வழிபடலாம். எல்லா அருகிலும் உள்ள முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு தேனோ பாலோ பன்னீரோ இளநீரோ கொண்டு அபிஷேகம் செய்வீர்களான அற்புதமான ஒரு யோக பலனை பெறுவீர்கள். கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்து நிகழ்கமான இந்த தை மாதத்துல ஒரு நல்ல மாதமாக, நிம்மதி தருகின்ற ஒரு மாதமாக, சந்தோஷம் நிறைந்த மாற்றுகின்ற தன்மையை கிரகங்கள் தருவதனால இந்த தை மாதம் ஒரு பொற்காலம் மற்காலம் துலாம் ராசிக்கு.